கைஸ், வீடியோ பார்க்குறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த பையனை எவ்வளோதான் வீடியோ எடுத்து போடுவான். தயவு செஞ்சு அவன் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது. 1 hour later. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டேங்க்கில் இருந்த ஷார்க்கை ட்ரம்முக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான். ஆமாங்க, ஷார்க்கு டேங்க்கில் இருக்கும்போது ரொம்ப அடி வாங்கிடுச்சு, இடிச்சு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம வீட்டில் இருந்த ஒரு சின்ன ட்ரம்மை பாதியாக அறுத்து அதில் விட்டுட்டோம். இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுவாங்க, க்ரோத் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஃபிஷ் டேங்க்கில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 சின்ன கப்பீஸ் தாங்க இருக்குது. அது கண்ணுக்கு கூட தெரியாது, அவ்வளோ குட்டியாக இருக்கும். இந்த டேங்க்கில் வேறு என்ன வளர்க்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கைஸ், வீடியோ பார்க்குறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த பையனை எவ்வளோதான் வீடியோ எடுத்து போடுவான். தயவு செஞ்சு அவன் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது. 1 hour later. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டேங்க்கில் இருந்த ஷார்க்கை ட்ரம்முக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான். ஆமாங்க, ஷார்க்கு டேங்க்கில் இருக்கும்போது ரொம்ப அடி வாங்கிடுச்சு, இடிச்சு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம வீட்டில் இருந்த ஒரு சின்ன ட்ரம்மை பாதியாக அறுத்து அதில் விட்டுட்டோம். இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுவாங்க, க்ரோத் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஃபிஷ் டேங்க்கில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 சின்ன கப்பீஸ் தாங்க இருக்குது. அது கண்ணுக்கு கூட தெரியாது, அவ்வளோ குட்டியாக இருக்கும். இந்த டேங்க்கில் வேறு என்ன வளர்க்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.